பிரபல பாடகரும் இசையமைப்பாளர் தேவாவின் சகோதரர் சபேஷின் இறுதி ஊர்வலத்தில் சபேஷ் பாடிய பாடல் இசைக்கப்பட்டு ஊர்வலம் தொடங்கியிருக்கிறது. அந்த காட்சிகளை பார்க்கலாம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் ராஜா. வணக்கம் ராஜா. இந்த இறுதி ஊர்வலத்தில் யாரெல்லாம் பங்கேற்றிருக்கிறார்கள்? அங்கே இருக்கக்கூடிய கள நிலவரங்கள் என்ன? வணக்கம். இசையமைப்பாளர் சபேஷ் உடல்நிலை குறைவால் நேற்று காலமானார். அவருக்கு வயது 68. அவர் இசையமைப்பாளர் தேவாவின் சகோதரரும் ஆவார். தேவாவுடைய இசை கச்சேரி ஆரம்ப காலத்திலிருந்து இவர் சகோதரர்கள் ஒரு குழுவாக கச்சேரிகள் செய்வது என்றும் இசையமைப்பாளர் தேவாவுக்கு ஒரு முக்கிய பக்க பலமாக அவர் இருந்தவர் என்று இசைக்கலைஞர்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இசையமைப்பாளர் தேவாவும் எனக்கு ஒரு கையே உடைந்த மாதிரி இருக்கிறது, பல வருடங்களாக நாங்கள் சேர்ந்து இசையமைத்திருக்கிறோம், எங்களை விட இசையில் அவ்வளவு ஆர்வம் உள்ளவர் சபேஷ், அவர் இல்லாத நாட்களை எப்படி நாங்கள் அடுத்த கட்டமாக நகர்த்த போவோம் என்று எங்களுக்கு தெரியவில்லை என்று அந்த அளவுக்கு அவர் குடும்பமே சோகத்தில் ஆழ்த்தி இருக்கிறது. பல பேர் வெளிநாடுகளிலும் இவர்கள் சகோதரர்கள் சபேஷ், முரளி, தேவா அனைவரும் இணைந்தே தான் இசை கச்சேரிகளை செய்து வருகிறார்கள். கானா பாடல்கள் என்றால் ஃபேமஸ் ஆவதற்கு அவரும் ஒரு காரணமாக இருக்கிறார். நிறைய கானா பாடல்கள் இவர் பாடியதும் இவர் இசையமைப்பதும் ஹிட் ஆகி இருக்கிறது. இந்த நிலையில் உடல்நிலை குறைவால் நேற்று காலமானார். பல்வேறு திரைப்பிரபலங்கள், அரசியல் கட்சி தலைவர்கள் அவர்கள் நேரில் இல்லத்திற்கு இரங்கல் தெரிவித்திருந்தார்கள். சற்று முன்பு இறுதி சடங்குகள் செய்யப்பட்டு இறுதி ஊர்வலம் தொடங்கி இருக்கிறது. தொடங்கும் முன்பு பாட்ஷா பாட்ஷா என்ற பாடலுடன் ஆரம்பித்து அவர் பணியாற்றிய படங்களுக்கான பாடல்கள், அவர் பாடிய பாடல்கள் என ஒவ்வொன்றாக இப்பொழுது இறுதி ஊர்வலத்தில் பாடப்பட்டு வருகிறது. பேண்டு வாத்திய குழுவினர் இந்த பாடல்களை இசையமைத்து வருகிறார்கள். அமரர் ஊர்தியில் சகோதரர்கள் தேவா, சம்பத் மற்றும் முரளி 3 பேரும் அமர்ந்திருக்கிறார்கள். அவர் உடல் அருகே அமர்ந்திருந்து கண்ணீருடன் சோகத்தில் இருக்கிறார்கள். மேலும் சித்தப்பாவை இறந்து விட்டதாக அவர்
நடிகர் ஜெய் மற்றும் இசையமைப்பாளர் ஸ்ரீகாந்த் தேவாவும் அந்த ஊர்தியில் நடந்தே செல்கிறார்கள். நேற்று முழுவதும் அவர்களும் குடும்பமும் சோகத்தில் ஆழ்த்தி இருக்கிறது. இந்த ஊர்வலமும் இன்னும் 20 நிமிடங்களில் நல்லடக்கம் செய்யப்படுகிறது. வலசரவாக்கத்தில் பிருந்தாவன் நகரில் உள்ள மின் மயானத்தில் அங்கே உள்ள இடத்தில் நல்லடக்கம் செய்யப்படுகிறது. அதற்கான ஏற்பாடுகள் தற்போது இறுதி ஊர்வலமானது நடைபெற்று வருகிறது. உங்கள் விவரங்களுக்கு நன்றி ராஜா. உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தெனாலிராமன் தினமும் மாலை 6 மணிக்கு காணத் தவறாதீர்கள்.